சப்போர்ட்டிங் பேசுங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் வகுப்பு 1வது பருவம் தமிழ்ல 61 வினாவடிகள் தான். நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கோம். லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல தான் நாம இப்போ 2ஆம் வகுப்பு 1வது பருவத்துல இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்க போறோம். இந்த ஒரு பருவத்துல மட்டுமே கிட்டத்தட்ட தேர்வின் அடிப்படையில 61 வினாக்கள் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இது போல 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய வினாக்களுடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். பட்டம் பறக்கும் போது அதன் வால் எதை போல அசைவதாக கூறப்பட்டுள்ளது? பட்டம் பறக்கும் போது அதன் வால் எதை போல அசைவதாக கூறப்பட்டுள்ளது? பறவையின் சிறகு போல. விளையாடுவதால் உடலுக்கு கிடைக்கும் முதன்மையான நன்மை என்ன? விளையாடுவதால் உடலுக்கு கிடைக்கும் முதன்மையான நன்மை உடல் ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பு. விளையாட்டு உலகம் என்ற பாடத்தில் மாணவர்கள் விளையாட்டை எப்படி கையாள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது? விளையாட்டு உலகம் என்ற பாடத்தில் மாணவர்கள் விளையாட்டை எப்படி கையாள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒற்றுமையுடன் விளையாட வேண்டும். காற்றாடி அல்லது பட்டம் எதை கொண்டு மேலே உயர்ந்து பறக்கிறது? காற்றாடி அல்லது பட்டம் எதை கொண்டு மேலே உயர்ந்து பறக்கிறது? காற்றின் வேகம். வண்ணப்பட்டம் என்பதில் வண்ணம் என்பதன் பொருள் என்ன? வண்ணப்பட்டம் என்பதில் வண்ணம் என்பதன் பொருள் நிறம். தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன? தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள்? 12. கீழ்கண்டவற்றில் உயிரெழுத்து அல்லாத எழுத்தை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் உயிரெழுத்து அல்லாத எழுத்தை கண்டறிக. கா. என்ன வண்ணம் வேண்டும் பாடத்தில் வானம் எந்த நிறத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது? என்ன வண்ணம் வேண்டும் பாடத்தில் வானம் எந்த நிறத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது? நீலம் நிறம். இலைகளின் நிறம் பொதுவாக எது? பச்சை. கிளியின் மூக்கு எந்த நிறத்தில் இருக்கும்? கிளியின் மூக்கு எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு. நானும் நாங்களும் பாடத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நானும் நாங்களும் பாடத்தின் முக்கிய நோக்கம் குடும்ப உறவுகளை புரிந்து கொள்ளுதல். தனது தந்திரமான புத்திசாலித்தனத்திற்கு அறியப்படும் விலங்கு எது? தனது தந்திரமான புத்திசாலித்தனத்திற்கு அறியப்படும் விலங்கு நரி. தனது மின்னல் வேகத்தினால் வேட்டையாடும் திறன் கொண்ட விலங்கு எது? தனது மின்னல் வேகத்தினால் வேட்டையாடும் திறன் கொண்ட விலங்கு சிறுத்தை. ஓநாய் பொதுவாக எத்தகைய சூழலில் வாழும் இயல்பு உடையது? ஓநாய் பொதுவாக எத்தகைய சூழலில் வாழும் இயல்பு உடையது? கூட்டமாக வாழும் இயல்பு உடையது. வானத்தில் பறந்து கொண்டே இரை தேடும் கூர்மையான பார்வை கொண்ட பறவை எது? வானத்தில் பறந்து கொண்டே இரை தேடும் கூர்மையான பார்வை கொண்ட பறவை கழுகு. அடுத்த நண்பரை கண்டுபிடி பாடத்தில் விலங்குகளை வரிசைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட முறை எது? அடுத்த நண்பரை கண்டுபிடி பாடத்தில் விலங்குகளை வரிசைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட முறை விலங்குகளின் பண்புகள் மற்றும் வரிசை வண்ணங்கள். வரிசை முறை. விலங்குகளின் பண்புகள் மற்றும் வரிசை முறை. பொறுத்துக. பறவை. பறவை வானத்தின் தொலைவு. கரடி காட்டின் இருட்டு. மீன் கடலின் ஆழம். குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல். பறவை வானத்தின் தொலைவு. கரடி காட்டின் இருட்டு. மீன் கடலின் ஆழம். குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல். இது எல்லாமே புக் பேக்ல இருக்கக்கூடிய பொறுத்துக வினாக்கள். எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அம்மா எதையும் பொறுமையா கேட்பாங்க. இதுவே அப்பா பாத்தீங்க அப்படின்னா கதைகள் கூறுவார். அப்பா வந்து கதை சொல்லுவாரு. அம்மா வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. எழிலுடைய தாத்தா பாத்தீங்க அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போவாரு. சரிங்களா? அடுத்து எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். எழிலின் அம்மா பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்காங்க. அப்பா வந்து நல்லா கதை சொல்லுவாரு. பாட்டி வந்து தாத்தா வந்து வெளியில கூட்டிட்டு போவாரு. பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க. தங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழிலை போலவே செய்து காட்டுவாள். அடுத்து 4 கால்கள் கூரான கொம்புகள்
4 கால்கள் மற்றும் கூரான கொம்புகள் கொண்ட விலங்கு எது இங்க பாருங்க? மாடு. 4 கால்கள் இருக்கும், கூரான கொம்பு இருக்கும். பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை எது? யானைக்கு இருக்கு. பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை இருக்கு. அடுத்து நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள். வரிகள் அப்படின்னு வந்திருக்கு நமக்கு, வரி குதிரை. நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். திமில் எதுக்கு இருக்கும்? ஒட்டகத்துக்கு இருக்கும். நெற்றியில் அந்த தண்ணி உருண்டு ஓடுறத பத்தி ஒரு பாட்டு இருக்கும். நெற்றியில் பாத்தீங்க அப்படின்னா ஓடி வந்தது, மூக்கில் உருண்டு வந்தது, வயிற்றில் சறுக்கி வந்தது, காலில் நடந்து வந்தது. நெற்றியில் ஓடி வந்தது, வயிற்றில் உருண்டு வந்தது, சரிங்க. வயிற்றில் பாத்தீங்க அப்படின்னா சறுக்கி வந்தது. நெற்றியில் ஓடி வந்தது, மூக்கில் உருண்டு வந்தது, வயிற்றில் சறுக்கி வந்தது, காலில் நடந்து வந்தது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இவ்வரிகளின்படி இறகு எத்தன்மை கொண்டது? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இவ்வரிகளின்படி இறகு பளபளக்கும் தன்மை கொண்டது. கவிஞர் இந்த இறகை எப்போது கண்டு எடுத்தார்? கவிஞர் இந்த இறகை எப்போது கண்டெடுத்தார்? நேற்று. 7 வண்ணம் காட்டிடும் இவ்வரிகள் இறகின் எதை குறிக்கிறது? 7 வண்ணம் காட்டிடும் இவ்வரிகள் இறகின் நிறத்தின் சிறப்பை குறிக்கிறது. சொந்தக்கார பறவை வந்து கேட்டால் என கவிஞர் என்ன செய்கிறார்? சொந்தக்கார பறவை வந்து கேட்டால் கவிஞர் என்ன செய்கிறார்? உடனே தருகிறார். இறகு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இறகு என்ற பாடலின் ஆசிரியர் அளவள்ளியப்பா. அளவள்ளியப்பா எழுதிய புகழ்பெற்ற நூல் எது? அளவள்ளியப்பா எழுதிய புகழ்பெற்ற நூல் மலரும் உள்ளம். அளவள்ளியப்பா எந்த ஆண்டில் குழந்தை எழுத்தாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்? அளவள்ளியப்பா எந்த ஆண்டில் குழந்தை எழுத்தாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்? 1950. இது புக்ல இருக்காது, இது எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா அளவள்ளியப்பா தான் வந்து இந்த 1 to 3 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதனால அவரை குறித்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அளவள்ளியப்பா பிறந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா ராயவரம். அளவள்ளியப்பா பிறந்தது ராயவரம். இறகு போன்ற பாடல்கள் குழந்தைகளுக்கு எத்தகைய பண்புகளை கற்பிக்கின்றன? இறகு போன்ற பாடல்கள் குழந்தைகளுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறனை கற்பிக்கின்றன. அளவள்ளியப்பாவின் படைப்புகளின் முக்கிய நோக்கம் என்ன? அளவள்ளியப்பாவின் படைப்புகளின் முக்கிய நோக்கம் எளிய சொற்களில் வாழ்வியல் கருத்துக்களை புரிய வைப்பது. குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் அளவள்ளியப்பா. இது வந்து ஒலிப்பு சத்தத்தை வச்சு ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி. இந்த அப்படின்னா எந்த, அழகுதான் அப்படின்னா இறகுதான், போட்டதோ அலையுதோ கடைசி எழுத்து ஒன்றி வருது, இயைபு தொடர் மாதிரி. அதாவது சவுண்டை வச்சு எந்த வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்கு நம்ம இணைக்கிறது. எடுத்தது அப்படின்னா இறகுது, து வருதுங்களா? இந்த எந்த, அழகுதான் இறகுதான், போட்டதோ அலையுதோ, எடுத்தது இறகுது அப்படிங்கறத இதனுடைய பதில். கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் மணலில் எதை கட்டலாம் என்று இப்பாடல் வரி கூறுகிறது? கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் மணலில் எதை கட்டலாம்? வீடு கட்டலாம். கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் கடற்கரையில் நாம் எதை பொறுக்கலாம் என்று கவிஞர் கூறுகிறார்? கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் கடற்கரையில் நாம் எதை பொறுக்கலாம் என்று கவிஞர் கூறுகிறார்? கிளிஞ்சல் சங்குகளை. கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் எதை தட்டி அடிக்கலாம் என்று கவிஞர் கூறுகிறார்? தட்டி அடிக்கிறது பாத்தீங்கன்னா பந்து. கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் நாம் எதை துரத்தி ஓடலாம்? துரத்தி ஓடுறத பாத்தீங்கன்னா நண்டு துரத்தி போகலாம். கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் எதில் எழுதலாம்? ஈர மணலில் எழுதலாம். கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் நாம் எதை துரத்தலாம் என்று கவிஞர் கூறுகிறார்? அலைகளை துரத்தலாம். இதுவே நண்டு வந்து என்ன பாத்தீங்கன்னா எதை துரத்தி ஓடலாம்னு கேட்டா நண்டு.
கடற்கரைக்கு போய் எதுல எழுதலாம்? ஈர மணல்ல. இது பொதுவா பாடல நம்ம எதை துரத்தலாம்னு கேட்டாங்கன்னா அலைகளை துரத்தலாம். கடற்கரைக்கு போகலாம் என்ற பாடலில் தண்ணீரில் நாம் என்ன செய்யலாம் என்று கவிஞர் கூறுகிறார்? நனையலாம். மணலில் வீடு கட்டலாம். இது பொறுத்துக்களை கொடுத்திருக்காங்க. மணல்ல வீடு கட்டலாம், தண்ணீர்ல பாத்தீங்க அப்படின்னா நனையலாம், பந்த தட்டி அடிக்கலாம், நண்டை என்ன பண்ணலாம்? துரத்தலாம். நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம். நண்டை துரத்தி ஓடுறதுதான் பாத்தீங்கன்னா, ஏன்னா நண்டு வேகமா போகும், அப்ப ஓடிதான் போய் பிடிப்போம். அப்ப நண்டை துரத்தி ஓடலாம். இன்னொரு சொல்லலாம், மணல்ல வீடு கட்டலாம், தண்ணீரிலே நனையலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம். நல்லா பாத்துக்கோங்க. தண்ணீர்ல நனையலாம்னு சொன்னோம். அதே போல நண்டை பாத்தீங்கன்னா துரத்தி ஓடலாம். அதே மாதிரி அலைய நாம துரத்தலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க வித்தியாசம் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து, சுவரில் ஊர்வது எது? சுவரில் ஊர்வது பாத்தீங்கன்னா பள்ளி. எந்த இல்லு லியும் வரும் அப்படிங்கறத முக்கியம். ஆற்றின் இருபுறம் அமைவது கரை. மாட்டிற்கு இருப்பது வாள். எந்த வாள்? இந்த வாள். விளக்கில் இருந்து கிடைப்பது ஒளி. கையில் நீரை டேஸ் எடுப்பது, அள்ளி எடுப்பது. மரத்தை அறுக்க பயன்படும் கருவி எது? மரத்தை அறுக்க பயன்படும் கருவி வாள். ஆடையின் மீது படிவது கரை. உயர்ந்து நிற்பது மலை. பொறுத்துக, ஆத்திச்சூடி வரிகள் கொடுத்திருக்கோம். நன்மை கடைபிடி அப்படின்னா என்ன? நற்செயல்களை செய். நன்மை கடைபிடினா நற்செயல்களை செய். நீர் விளையாடேல். நீர் விளையாடேல் அப்படின்னா நீரில் விளையாடாதே. நூல் பழக்கல், பல நூல்களை படி. நேர்பட ஒழுகு அப்படின்னா நேர்மையாக நட. நோயினுக்கு இடம் கொடேல், உடல் நலத்தை பேணு. நன்மை கடைபிடி அப்படின்னா என்னது? நற்செயல்களை செய். நீர் விளையாடேல் அப்படின்னா நீர்ல விளையாடாத. நூல் பழக்கல், அதாவது நூல் பழக்கல்னா பல நூல்களை படி. நேர்பட ஒழுகு, நேர்மையாக நட. நோயினுக்கு இடம் கொடேல், உடல் நலத்தை கவனமா பாதுகாத்துக்கணும், உடல் நலத்தை பேணு. ஓகேங்களா? அடுத்து, எச்சரிக்கை பலகை எதை குறிக்கிறது? எச்சரிக்கை பலகை பார்த்தீங்கன்னா சுழல் நிறைந்த ஆபத்தான பகுதியை குறிக்கிறது. நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு என்று கூறுவது எதை குறிக்கிறது? நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு என்று கூறுவது தற்பெருமையை குறிக்கிறது. நூல் பழக்கல், இதனுடைய சரியான பொருள் எது? நூல் பழக்கல் இதனுடைய சரியான பொருள் நூல்களை, நிறைய நூல்களை படித்து அறிவு பெறு. நேர்பட ஒழுகு கதையில் வரும் சிறுவனின் பெயர் என்ன? யாசின். நேர்பட ஒழுகு கதையில் யாசின் சாலை ஓரத்தில் கண்டெடுத்த பணத்தின் மதிப்பு என்ன? நேர்பட ஒழுகு கதையில் யாசின் சாலை ஓரத்தில் கண்டெடுத்த பணத்தின் மதிப்பு 50,000 ரூபாய். நேர்பட ஒழுகு கதையில் பணத்தை எங்கு ஒப்படைக்க யாசின் முடிவெடுத்தான்? காவல் நிலையத்தில். நேர்பட ஒழுகு கதையில் பணத்தை திரும்ப ஒப்படைக்க செல்வதற்கு யாசின் யாருடைய உதவியை நாடினான்? நேர்பட ஒழுகு கதையில் பணத்தை திரும்ப ஒப்படைக்க செல்வதற்கு யாசின் தன்னுடைய ஆசிரியர் உதவியை நாடினான். நேர்பட ஒழுகு என்ற ஆத்திச்சூடி வரியின் சரியான பொருள் என்ன? நேர்பட ஒழுகுனா எந்த நிலையிலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருத்தல். பொறுத்துக. பென்சில். பென்சில்னா என்னது? கரிக்கோல். ஷார்ப்னர், ஷார்ப்னர் சொல்றேன் தானே, அப்படின்னா என்ன? ஷார்ப்னர் அப்படிங்கிறது துருவி பென்சில் சீவுறது. ஐடி கார்டு அப்படின்னா அடையாள அட்டை. பிளாக் போர்டு கரும்பலகை. ஃபேன் மின் விசிறி. விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம்னா விளையாட்டு திடல். அடுத்து, மெயின் கேட் அப்படின்னா வாயில் கதவு. ஜூஸ் பழச்சாறு. ஜூஸ் அப்படிங்கிறது பழச்சாறு. ஃப்ரூட் சாலட் பழக்கலவை. பழக்கலவை.
ஐஸ்கிரீம் பனிக்கூழ். அழிப்பான் பென்சில்ல எழுதியத நீக்கிறது. வரைமெழுகு. வரைமெழுகு அப்படின்னா வரைமெழுகுனா என்ன? படம் வரைய. அதாவது அந்த கலர் மெழுகு, அதாவது கலர் பென்சில் வந்து மெழுகு மாதிரி இருக்கும் தானே அது. புத்தக பை. புத்தகம் வைக்க. நாள் காட்டி தேதி பார்க்க. இல்ல புக் பேக்ல கடைசியா கொடுத்திருக்காங்க. சாலை. சாலை அப்படிங்கிறது வாகனங்கள் செல்ல. மதில். மதில் அப்படின்னா எல்லை சுவர். பழப்பாகு. பழப்பாகு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பழத்திலிருந்து தயாரிக்கப்படுவது. மெது ரொட்டி. மெது ரொட்டி அப்படின்னா ஒரு வகை உணவு. தண்ணீர் புட்டி. தண்ணீர் புட்டி அப்படிங்கிறது வாட்டர் பாட்டில், குடிநீர் வைக்க. ஓகேங்களா? இதோட 61 வினாக்கள் வந்து முடியுது. இந்த 61 வினாக்கள் மட்டும்தான் அதுல எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கக்கூடிய தகவல்கள். இதை தாண்டி அங்க வேற எதுவுமே இல்லை. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். 1 to 5th வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.